நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்தி சுருக்கம். முதல்வர் விஜயின் பாதுகாப்பில் குளறுபடி, தமிழ்நாடு இல்லத்தில் பரபரப்பு சம்பவம். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியது முதல் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து வருகிறார் முதல்வர் விஜய். எப்படியும் அவரை பேட்டியளிக்க வைத்துவிட வேண்டும் என டெல்லி பத்திரிகையாளர்கள் காத்திருந்தனர். பிரதமருடனான சந்திப்பு முடிந்த பிறகு முதல்வர் விஜய் தமிழ்நாடு இல்லத்திற்கு திரும்பிய போது பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் பலரும் முதல்வரை கட்டாயப்படுத்தும் வகையில் கூச்சலிட்டனர். ஹலோ மிஸ்டர் விஜய் என்றும், ஹலோ விஜய் என்றும், விஜய் விஜய் என்றும் கூவி அழைத்தனர். தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் பத்திரிகையாளர் என்ற பெயரில் வெளியாட்கள் நடமாட்டம் அதிகம் இருந்ததை இதற்கு காரணம். தமிழ்நாடு இல்லத்திலிருந்து பிரதமர் அலுவலகம் வரை எவ்வித சிரமமின்றி முதல்வரின் பயணம் இருந்தது. அதற்கான பாதுகாப்பை டெல்லி மாநில போலீசார் வழங்கினர். அதே நேரம் தமிழ்நாடு இல்லத்திற்குள் நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது. தமிழக ஆயுதப்படை போலீசாரின் பாதுகாப்பில் குளறுபடி ஏற்பட்டது. தமிழ்நாடு இல்ல வளாகத்திற்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் என்பதில் உரிய முறையில் அறிவுறுத்தல் வழங்காததை குளறுபடிக்கு காரணம் என கூறப்படுகிறது. ராகுல் சோனியாவை விஜய் சந்திக்காதது ஏன்? வெளியான பரபரப்பு தகவல். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற விஜய் நேற்று முன்தினம் பிரதமரை சந்தித்தார். பின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழக வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குமாறு அறிவுறுத்தினார். அன்றிரவு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கிய முதல்வரை நேற்று காலை டெல்லியில் பணியாற்றும் தமிழக IAS அதிகாரிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். பின் காங்கிரஸ் தேசிய தலைவர்களை முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் யாரையும் சந்திக்காமல் திடீரென காலை 10 மணிக்கு தனி விமானத்தில் சென்னை புறப்பட்டார். நித்தி ஆயோக் கூட்டம் டெல்லி பயணத்தில் காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திக்காததன் பின்னணி பற்றி அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: கர்நாடக சட்டசபை தேர்தல் அடுத்த 2 ஆண்டுகளில் நடக்க உள்ளது. கடந்த தேர்தலின் போதே காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்தது. தமிழக அரசின் தொடர் சட்ட நடவடிக்கையால் அதில் முட்டுக்கட்டை விழுந்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் மேகதாது அணை கட்ட பூமி பூஜை நடத்த உள்ளதாக அறிவித்தார். தற்போது முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சிவக்குமார் மேகதாது அணை கட்டுவதில் உறுதியாக தீவிரம் காட்டுவார். பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் விஜய் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்களை டெல்லியில் சந்தித்தால் அவர்களிடமும் மேகதாது அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க எதிர்க்கட்சிகள் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும். அதனால் தேவையற்ற நெருக்கடி ஏற்படும். அடுத்த 6 மாதங்களில் தமிழகத்தில் 5 சட்டசபை தொகுதிகளுக்கு நடக்கும் இடைத்தேர்தலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மேகதாது அணை பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ள நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பை முதல்வர் விஜய் சாமர்த்தியமாக தவிர்த்து விட்டார். இவ்வாறு காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. திமுக கொடுத்த அழுத்தமே போட்டியிடாததற்கு காரணமா? பரபரப்பை கிளப்பிய திருமாவளவன். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்தார். மாநில அரசியலில் கவனம் செலுத்த இந்த முடிவை எடுத்ததாக திருமாவளவன் தெரிவித்த நிலையில் அவர் போட்டியிடுவதை திமுக தலைமை விரும்பவில்லை. திமுகவின் தொடர் அழுத்தத்தால் பின்வாங்கிய திருமாவளவன் கடைசி நேரத்தில் நான் போட்டியிடப் போவதில்லை என கூறி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெற வைத்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த விசிக அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. அக்கட்சியின் திண்டிவனம் MLA வன்னியரசு அமைச்சரானார். இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவது என நான் எடுத்த முடிவில் நிலையாக இருந்திருக்க வேண்டும், முடிவை மாற்றியிருக்கக்கூடாது என கட்சி நிர்வாகிகளிடம் திருமாவளவன் தெரிவித்து வருத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்த திருமாவளவன் திமுக தலைமை அழுத்தத்தால் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கினார். திமுக தலைமை பேச்சை கேட்காமல் தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் தற்போது அமைச்சராகி இருக்கலாம். தமிழக அரசியலில் கூடுதல் கவனம் செலுத்த கட்சியை வளர்க்க உதவியாக இருந்திருக்கும். நல்ல வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என வருத்தத்தில் இருக்கிறார் என அவர்கள் கூறினர். டெல்லி செல்லும் சண்முகம் சற்றும் எதிர்பாராத திருப்பம். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வென்றது. தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுகவில் பழனிசாமி தலைமையில் ஒரு அணி, வேலுமணி தரப்பில் மற்றொரு அணி உருவானது. பழனிசாமி அணியில் 22, வேலுமணி அணியில் 25 MLAக்கள் இருந்தனர்.
சட்டசபையில் தாவேகா அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேலுமணி அணி ஆதரவு தெரிவித்தது. இந்த அணியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் வழிநடத்தினார். வேலுமணி தரப்பிற்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என தகவல் வெளியானது. இதற்கு திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணிக்கு வந்த காங்கிரஸ், விசிக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எனவே அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இது வேலுமணி அணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த அணியில் இருந்த 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சிலர் பழனிசாமி அணியிடம் சென்றனர். இதையடுத்து வேலுமணி அணி பழனிசாமியுடன் சமரசம் செய்து கொண்டது. வேலுமணி அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சண்முகம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மட்டும் ஒதுங்கி நின்றனர். இந்த நிலையில் சண்முகம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் அவருக்கு பெரிய பதவி வழங்கப்படலாம் என தெரிகிறது. தமிழக அரசின் டில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பதாக கூறி தாவேகா பேச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹீம் வேலைக்காக சவுதி அரேபியா சென்றவர் அங்குள்ள மாற்றுத்திறனாளி சிறுவனை பராமரிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார். ரஹீம் தன் பணியை சரிவர செய்து வந்த நிலையிலும் அந்த சில நாட்களில் அந்த சிறுவன் உயிரிழந்தார். சிறுவனின் உயிரிழப்புக்கு ரஹீமின் கவனக்குறைவே காரணம் என கூறி அவனின் பெற்றோர், உறவினர்கள் சவுதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்பான வழக்கில் அப்துல் ரஹீமுக்கு சவுதி கோர்ட் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அந்நாட்டு சட்டத்திட்டங்களின்படி சிறுவனின் மறைவுக்கு இழப்பீடாக 34 கோடி ரூபாய் கொடுத்தால் ரஹீமை மன்னிக்க தயார் என அவனின் பெற்றோர் தரப்பில் கூறப்பட்டது. ரஹீம் இந்த பணத்தை தர 2024 ஏப்ரல் 18 வரை காலக்கெடு வழங்கப்பட்டது. ரஹீமை விடுவிப்பதற்காக கேரளா முழுவதும் நிதி திரட்டும் பணியில் மக்கள் ஈடுபட்டனர். கேரள தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரின் உதவியோடு வெறும் 4 நாட்களில் 34 கோடி ரூபாய் திரட்டப்பட்டது. சவுதியில் மகனை இழந்த குடும்பத்தினருக்கு வெளியுறவு அமைச்சகம் மூலம் அந்த பணம் வழங்கப்பட்டது. அவர்கள் மன்னிப்பு வழங்கியதால் அப்துல் ரஹீமின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. எனினும் பணியில் அலட்சியமாக செயல்பட்டதற்காக அவருக்கு விதிக்கப்பட்ட 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை ரஹீம் அனுபவிக்க நேர்ந்தது. கடந்த 19ஆம் தேதியுடன் ரஹீமுக்கான தண்டனை காலம் நிறைவடைந்ததால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நாடு திரும்பிய அப்துல் ரஹீம் நேற்று கோழிக்கோடு விமான நிலையம் வந்திறங்கினார். அவரை ஏராளமானோர் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றனர். நேராக வீட்டிற்கு சென்ற ரஹீம் 20 ஆண்டுகள் தனக்காக காத்திருந்த தாயை கட்டி அணைத்து கதறி அழுதார். தன்னை மீட்க உதவிய கேரள மக்களுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் நன்றி கூறினார்.